வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது இனிப்பு இடியாப்பம் சேவை. இடியாப்பம் அண்ட் சேவை. நம்ம ஃபஸ்ட்டு இடியாப்பம் புழிஞ்சிக்கிட்டு அப்புறம் சேவை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பச்சரிசி மாவு நான் ஏற்கனவே ஊற வச்சு காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது 4 அழகு, மஞ்சத்தூள், லெமன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கடுகு, பச்சை மிளகாய் ஒரு 3 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், உளுந்து தாளிக்கிறதுக்கு, எண்ணெய், உப்பு. இப்போ நான் இடியாப்பத்துக்கு ரெடி பண்ண போகிறேன். தண்ணி காஞ்சிருக்கு. இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். ஏன் எண்ணெய் போடுறோம் அப்படின்னா, எப்போவுமே இடியாப்பம் கொழுக்கட்டைக்கெலாம் நீங்கள் மாவு பிணையறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய், உப்பு 1.5 ஸ்பூன் போடுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு தண்ணி ஊற்றி மாவில் கிண்டினீங்கன்னா நல்லா கையில் ஒட்டாமல் வரும். ரெண்டாவது, இந்த அரிசி மாவு பச்சரிசி மாவு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சிட்டு திருப்பியும் அந்த மாவை பேப்பர் போட்டு அந்த டேபிளில் பேப்பர் போட்டு இந்த மாவை கொட்டி நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஈரம் போகிற வரைக்கும் காய வச்சு எடுத்து ஜலிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இடியாப்பத்துக்கு, கொழுக்கட்டைக்கு, இந்த மாதிரி ஒரு டக்குன்னு செய்யறதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பு கரையிறதுக்கு கொஞ்சம் கலரி விட்டுருவோம். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி கொதிக்கணும். கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கிண்டணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இட்லி குண்டானை வச்சு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நம்ம இந்த தட்டில் நான் இடியாப்ப தட்டு என்கிட்ட இல்லை, அதனால் இந்த இட்லி தட்டிலையே பொரியலான்னு இருக்கேன். இது எண்ணெய் நல்லா தடவிக்கங்க. தண்ணி இந்த அளவு கொதிச்சுட்டே இருக்கட்டும். இப்போ இந்த இடியாப்ப கட்டை இதுக்குள்ளவும் எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு மாவு இந்த அளவுக்கு பிணையும். நல்லா இப்படி இந்த மாதிரி உருட்டிட்டு நீங்க இதுக்குள்ள போடணும். ரொம்ப கொதிச்சுன்னா சிம்மில் வச்சுருங்க. இந்த தட்டு வச்சு புளியும் போது இப்படி மேலே வச்சு புளிஞ்சிடும். இப்போ அடுப்பை அடியில் வச்சிடலாம்.
இப்படி கொஞ்சம் ஸ்லோவாக புழிஞ்சிங்கன்னா நல்லா வரும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்க, இது வெந்துருச்சு. இப்போ வந்து இதை பிடிச்சி இப்படி எடுத்துட்டு, எடுக்கிறது வந்து ஈஸி தான். தட்டு மேலே வச்சு இதை கவுட்டிங்கன்னா இப்படி வந்துடும். நீங்கள் வந்து இதை அப்படி தனித்தனியாக எடுத்து தனித்தனியாக வந்துடும். இப்படி நீங்கள் ஹாட் பாக்ஸில் உடனே வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம சேவை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உதுத்துக்கணும். லைட்டாக கொஞ்சம் தண்ணி கூட இப்படி தொளிச்சு நீங்கள் உதுத்துக்கணும். வந்து நம்ம 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது இதுக்கு. நம்ம கடுகு போடலாம். இதுலேயே நம்ம உளுந்தும் போட்டுடலாம். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் உளுந்து கூடவே போடணும். கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகாய் போட்டுடலாம். இஞ்சி பொடியாக நறுக்கணும். லைட்டாக பெருங்காயம் வேணும்னா பெருங்காயம் டேஸ்ட்டு பிடிக்கிறப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம். டேஸ்ட்டு பிடிக்காதவங்க விட்டுடலாம். இப்போ நான் கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன். இந்த மஞ்சள் தூளும் போட்டுடலாம். நம்ம வந்து ஏற்கனவே சேமியாவோட வந்து இடியாப்பம் புழியும் போதே நம்ம உப்பு போட்டாச்சு. இருந்தாலும் இந்த இதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ வந்து நம்ம இதை கொட்டி கலரிடலாம்.
வச்சுட்டேன் அடுப்பு, ஹையில் வைக்க வேண்டாம். இந்த கட்டியாக இருக்கிறத நீங்கள் நல்லா கலக்கி இது பண்ணிக்கலாம். அது கழுவு காட்டுங்களா இல்லை இதுலேயே போட்டு நல்லா கலரிட்டு நம்ம இறக்கும் போது தான் லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதை வந்து இப்படி இந்த கையில் ஊற்றி நம்ம புளிப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அத்தனை லெமன் போட்டுக்கலாம். நான் வந்து கம்மியாக புளிப்பு வேணுன்றதுக்காக ஒரே ஒரு லெமன் தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ பாருங்க, இனிப்புக்கு தேங்காய் பால் வச்சு இடியாப்பம் சாப்பிட்டுக்கலாம். இடியாப்பத்தை செஞ்சுட்டு நீங்கள் வந்து சேவை பண்ணிக்கலாம். இப்போ இடியாப்பமும் சேவையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.